மற்ற கார்ல பிரேக்ல இருந்து காலை எடுத்து ஆக்சிலரேட்டரை அமுக்கி ஸ்டியரிங்கை திருப்பினா கார் மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். ஆனா இந்த F1 ரேஸ் கார் டோட்டலா வேற மாதிரி ஒரு சம்பவம். ஒருத்தனுடைய ரியாக்ஷன் டைம் 250 மில்லி செகண்ட்ல இருக்குமாம். ஆனா இந்த F1 கார் டிரைவர்களுடைய ரியாக்ஷன் டைம் வெறும் 40 மில்லி செகண்ட்ல இருக்குமாம். அப்படின்னா பூனையோட வேகத்துக்கு ஈக்குவலா இருக்குமாம். இந்த F1 காரை பிரேக் அடிச்சு நிப்பாட்டுறதுக்கு டிரைவர் அவங்களுடைய கால்ல 100 கிலோ அளவுக்கு பிரஷர் கொடுக்கணுமாம். அப்படி பிரேக் அடிக்கும்போது அவங்க உடம்புல 5 ஜி போர்ஸ் அப்ளை ஆகுமாம். அதாவது நம்ம ராக்கெட்ல மேல போகும்போது உடம்புல ஒரு ஜி போர்ஸ் அப்ளை ஆகும்ல, அது மாதிரி இருக்கும். ஒரு F1 கார் டிரைவருக்கான பாடி ஒர்க் அவுட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஸ்டியரிங்கை திருப்புறதுக்கான ஒரு ஒர்க் அவுட் வச்சிருக்காங்க. கழுத்து மசில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக 40 கிலோ வெயிட்டை வச்சு பேலன்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்றாங்க. ஒரு சாதாரண மனிதரால் 4 கிலோ வெயிட் வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாம். ரேஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் காருக்குள்ள டெம்பரேச்சர் 60 டிகிரிக்கு மேல இருக்குமாம். உள்ள டிரைவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேன், ஏர் கண்டிஷனர் எதுவுமே இருக்காதுன்னு சொல்றாங்க. இந்த F1 ரேஸ் கார் ஓட்டும்போது நம்மளுடைய இதய துடிப்பு 170லிருந்து 180 கிட்ட இருக்குமாம். அப்படின்னா நம்ம ரொம்ப வேகமா ஓடும்போது நம்மளுடைய இதய துடிப்பு இருக்குமில்ல, அந்த அளவுக்கு இதெல்லாம் கேட்டா நமக்கே கொஞ்சம் தலை சுத்துதுல்ல. ஆனா இந்த டிரைவர்கள் அதை சர்வ சாதாரணமாக செய்றாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது இந்த F1 கார் ஓட்டுவாங்களான்றத நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ணி கேட்டுட்டு நம்ம பக்கத்தை ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம PG டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.